ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம பிபிஏ பத்தி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸோ இது என்ன கோர்ஸ் ஓகேங்களா? இதில என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? இதுக்கு என்ன ஃபீஸ் ஆகும்? ஓகே எவ்வளோ பாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிபிஏ அப்படின்ற இந்த கோர்ஸோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே. ஸோ அதுதான் நம்ம பிபிஏன்னு சொல்றோம். ஸோ இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி. ஓகேங்களா? ஸோ 12th முடிச்ச பிறகு நம்ம பண்ற ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி. இதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டிங்ல தான் இருக்கு. மோஸ்ட்லி இதில வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே காமர்ஸ் இல்ல மேனேஜ்மென்ட் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இந்த பிபிஏ அப்படின்ற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ட்ரிலயுமே இத ப்ரொவைட் பண்றாங்க. பிளஸ் எல்லா கண்ட்ரிலயுமே இந்த கோர்ஸ் வந்து அக்செப்டும் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு கோர்ஸ்லாம் கிடையாது. இது ரொம்ப ஒரு காமனான கோர்ஸ் தான். ஸோ எல்லா கண்ட்ரிலயுமே இத அக்செப்டும் பண்ணிப்பாங்க ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இந்த கோர்ஸ நம்ம முடிச்சா என்ன டைப்ஸ் ஆஃப் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கிளரிக்கல் லெவல் ஜாப்ஸ் கிடைக்கும் இனிஷியலி. போக போக பார்த்தீங்கன்னா, மேனேஜர் லெவல் ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இதுக்கு என்ட்ரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்டன்சி, பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்ற 3 சப்ஜெக்ட்டும் இதில நீங்க படிச்சிருக்கணும். மேத்ஸ் அப்படின்றது இத பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ பிகாம்ல வந்து ஜெனரல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ன்றது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்ட்டா இருக்கும். மத்தபடி பிபிஏ பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் வந்து ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஒருவேளை நீங்க மேத்ஸ் எடுக்காம கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்டா இருந்தாங்கன்னா, நீங்க ஈஸியாவே நீங்க பிபிஏக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட என்ட்ரி குவாலிஃபிகேஷன். ஸோ பிபிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3 இயர் கோர்ஸ். அப்படின்னா வந்து 6 செமஸ்டர்ஸ் இருக்கு இதுல. ஒரு செமஸ்டர்ல நீங்க 5 சப்ஜெக்ட் படிக்கிற மாரி இருக்கும். ஸோ மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 30 சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். ஸோ ஒரு சில காலேஜஸ்ல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாரி கூட இருக்கும். ஒரு 2, 3 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாரி கூட இருக்கும். ஆனா மினிமம் நீங்க வந்து 30 சப்ஜெக்ட்ஸாவது படிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர் கோர்ஸ். ஸோ பாஸ் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஈஸியான ஒரு கோர்ஸ் தான். ஸோ 70-80% வந்து பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ அரியர் வந்து பார்த்தீங்கன்னா, வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஏன்னா, இதுல அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து அவ்வளவா கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் ஈஸியாவே நீங்க இத பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜுக்கும் ஏத்தா மாரி இது சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10,000 கூட வாங்குவாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜா இருந்தா 10,000 தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 10,000 பே பண்ணீங்கன்னா, கோர்ஸ் மொத்தமே 30,000 தான் பே பண்ணுவீங்க. பிரைவேட் காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 50,000 இல்ல 70,000 கூட சார்ஜ் பண்றாங்க இந்த கோர்ஸுக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு மொத்த கோர்ஸுமே வந்து 70,000 இன்டூ 3 இயர்ஸ் போட்டீங்கன்னா, 2,00,000 அந்த ரேஞ்சில் கூட இந்த கோர்ஸ் ஃபீஸ் ஆகும். ஸோ இது காலேஜ் டூ காலேஜ், யூனிவர்சிட்டி இது சேஞ்ச் ஆகும். ஸோ இதில என்ன பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாரி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த கோர்ஸோட ஒரு யூனிக்னெஸ்ன்னு கூட சொல்லலாம் நம்ப. ஸோ இது முடிச்சா என்ன டைப் ஆஃப் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஆப்பரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கவர்ன்மென்ட் ஜாப்ஸுக்கு ஓகேங்களா? பிசினஸ் ரைட்டிங், கன்டென்ட் ரைட்டிங் அப்படின்றதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இல்ல பிசினஸ் அனலிஸ்ட்டா கூட ஆகலாம். இது ஒரு ஜெனரல் கோர்ஸ் தான். அப்படின்னா, நீங்க இங்கேருந்து வந்து எந்த விதமான ஒரு மேனேஜ்மென்ட் ஜாப்க்கோ, இல்ல கிளரிக்கல் ஜாப்க்கோ நீங்க மூவ் பண்ணலாம். இந்த கோர்ஸோட ஒரு டிராபேக் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அக்கவுண்டன்ட்டா மூவ் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நீங்க அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ஸே இதுல பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க. இன்டர்வியூல உங்களால வந்து அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ண முடியுமா? அப்படின்ற அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்ஸர் பண்ண முடியுமான்றதும் கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க அக்கவுண்டிங் தவிர்த்து வேற எதனா ஜாப்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். எத்தன அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ஸ் வருது, எத்தன மேத்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வருதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ செமஸ்டர் 1ல பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் அப்படி இல்லன்னா வேற எதனா ஒரு லாங்குவேஜ் படிப்பீங்க. தமிழ், பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட் அப்படின்ற மாரி எதனா ஒரு லாங்குவேஜ் நீங்க ஆப்ஷனலா சூஸ் பண்ணலாம். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மென்ட், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்னு ஒரே ஒரு அக்கவுண்டிங் பேப்பர் வருது. மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ், அது தவிர்த்து நான் மேஜர் எலெக்டிவ் என்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு கோர்ஸோட ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க படிக்கிறது பார்த்தீங்கன்னா, பிசிஏவோட சப்ஜெக்ட்டோ, இல்லாட்டி வந்து பிஏ இங்கிலீஷோட சப்ஜெக்ட், இல்ல பிஏ தமிழோட சப்ஜெக்ட்ன்னு நீங்க வேற ஒரு கோர்ஸோட சப்ஜெக்ட்ட நீங்க இங்க படிக்கிற மாரி இருக்கும். ஆனா இது வந்து காலேஜ் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி குடுக்கும். என்ன என்எம்இ நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க சூஸ் பண்றதுக்கு அவ்வளவா சான்சஸ் இல்ல. ஸோ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். மொத்தமா வந்து ஒரு 6 சப்ஜெக்ட் வருது. அதுல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். ஓகே. ஸோ இதுல செமஸ்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். ஸோ தமிழ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வருது. திரும்பவும் இங்கிலீஷ்,
பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் வருது. இன்டர்நேஷ்னல் ட்ரேட், பிஎஸ்சி பேசிக் ஆர் அட்வான்ஸ்டு தமிழ் இல்லை என்எம்இ. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம பார்த்த என்எம்இ தான் திருப்பி இங்கே வருது. ஸோ இதுவே நீங்கள் பிகாமில் எடுத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டருக்கு வரும். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டருக்கு வரும். ஓகேங்களா? ஆனால் பிபிஏவை பொறுத்த வரைக்கும் இது ஒரே செமஸ்டர்லேயே இது கம்ப்ளீட் ஆகிடுது. அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்காக ஃபார் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ரொம்ப இன்டெப்த்தாக அட்வான்ஸ்டாக இருக்க அக்கௌண்டிங் நீங்கள் படிக்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து படிக்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை, அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் தர மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, குரூப் டிஸ்கஷன் எப்படி அட்டன் பண்ணுறது, அது மாதிரியான ட்ரைனிங் தான் இங்கே தருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணால் அதுக்கு உங்களுக்கு பாஸ் மார்க் வரும். ஸோ இது தவிர்த்து நம்ம 3rd செமஸ்டர் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இது ஒரு கால்குலேஷன் பேஸ்டு சப்ஜெக்ட், இது ஒரு நம்பர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்ட். ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுவும் ஒரு நம்பர் பேஸ்டு சப்ஜெக்ட். ஸோ எதெல்லாம் நாங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே கம்ப்யூட்டேஷனல் சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தவிர்த்து திருப்பி சாஃப்ட் ஸ்கில்ஸும் வருது. ஸோ உங்களுக்கு இந்த செமஸ்டரில் 2 நம்பர்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட் இல்லாட்டி கால்குலேஷன் பேஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இது ஒரு ரொம்ப ஜென்ரல் சப்ஜெக்ட், ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய டஃப்பாகவும் இது இருக்காது. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 4. ஓகே, செமஸ்டர் 4ல் இது செகண்ட் இயரில் வர லாஸ்ட் செமஸ்டர். ஸோ ஹெச்ஆர்எம், பிஸ்னஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை மேக்ஸ் பேஸ்டு பேப்பர் இது. இது தவிர்த்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ இதுதான் நீங்கள் வந்து 4th செமஸ்டரில் படிக்க போகிறீங்க. ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தவிர திரும்பவும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் வருது செமஸ்டர் 4ல். ஸோ செமஸ்டர் 5 பார்க்கலாம். இது உங்களோட 3rd இயர். 3rd இயரில் உங்களுக்கு வர செமஸ்டர். ஸோ அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன், ரிசர்ச் மெத்தடாலஜி, திரும்பவும் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர் சப்ளை அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு சாய்ஸ் சப்ஜெக்ட் தான். அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் டெவலப்மெண்ட்டா இல்லை லாஜிஸ்டிக்ஸான்றது காலேஜ் சூஸ் பண்ணும். அவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க நீங்கள் அதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஓகே, இது வந்து வேல்யூ எடிகேஷன் வருது. ஸோ வேல்யூ எடிகேஷன் வந்து மாரல் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி தான், ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கிடையாது. ஓகே, எல்லாமே தியரி சப்ஜெக்ட் தான். ஸோ செமஸ்டர் 6ல் உங்களுக்கு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், சர்வீஸ் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டாக்ஸேஷன், கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ இது வந்து குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கும், இல்லாட்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டாக்ஸேஷன் மட்டும்தான் ஒரு கம்ப்யூட்டேஷனல் சப்ஜெக்ட். ஸோ நம்பர் பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கனாலே மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 இல்லை 6 சப்ஜெக்ட் தான் இந்த கோர்ஸ்லேயே வந்து நம்பர்ஸ் பேஸ்டு சப்ஜெக்டாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ பிகாமை கம்பேர் பண்ணும்போது இங்கே நீங்கள் அக்கௌண்டிங் ரொம்ப 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 கம்மியாக தான் படிப்பீங்க. ஓகே, இது தவிர்த்து எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்னு காலேஜ் எதனா கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதையும் பண்ணுற மாதிரி இருக்கணும். எதுனா சம்மர் இன்டர்ன்ஷிப் இல்லை இன்டர்ன்ஷிப் போகிற சொல்கிற மாதிரி, ஆர்டிகல்ஷிப் போகிற மாதிரி காலேஜ் என்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது காலேஜ் டு காலேஜ் டிஃபரும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பிகாமுக்கான சப்ஜெக்ட்ஸ். ஓகே, நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களோட கோர்ஸில் ஓகே உங்களோட ப்ராஸ்பெக்டஸில் இல்லை நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு உங்களோட காலேஜ் டைரி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் இந்த கிரெடிட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து மார்க்ஸ் பேஸ்டு எக்ஸாம்ஸ் கிடையாது, இப்போ வந்து கிரெடிட் பேஸ்டு எக்ஸாம். ஸோ எது ஹையர் கிரெடிட் இருக்கோ அந்த எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் இம்பார்ட்டன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி வரும். இது 5 அப்படின்னு இருந்தால் அது இம்பார்ட்டன்ட், 4லாம் கொஞ்சம் கம்மி, 2லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 5ல் வந்து அதிக மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, 4லலாம் அதிக மார்க் எடுக்கணும். 2ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக அதிக மார்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் கிரெடிட் பேஸ்டோட கான்செப்ட். ஸோ உங்களுக்கு இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.